அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான அரேபியன் புட்டிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் இஃப்தார் இல்லாட்ட ஈதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். 750 ml மில்க் எடுத்துக்கோங்க. 1/4 கப் சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். பால் நல்லா சூடாயிருச்சு. 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை 1/4 கப் தண்ணியில் நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் அடிப்பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டிகள் விழாமல். கஸ்டர்ட் நல்லா ரெடி ஆயிருச்சு. புட்டிங்க்கு தேவையான ப்ரெட் ஸ்லைசஸ் கட் பண்ணிக்கிடலாம். ப்ரெட் பீசஸில் ஓரங்களில் இருக்கிற அந்த ப்ரௌன் சைடை ஃபுல்லும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். புட்டிங்க்கு தேவையான க்ரீம் ரெடி பண்ணிக்கிடலாம். நான் அல்மராய் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்குறேன். நீங்கள் என்ன பிராண்ட் பண்ணாலும் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிடலாம். 300 ml ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. 150 ml கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேன். உங்களோட ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிடலாம். கண்டென்ஸ் மில்க் க்ரீம் ரெண்டுத்தையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். நீங்கள் எதில் புட்டிங் செட் பண்ண போகிறீங்களோ அதுக்காக ஒரு கிளாஸ் ட்ரே, டின் அல்லது பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைசஸை ட்ரே ஃபுல்லும் கவர் ஆகுது மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். ப்ரெட் ஸ்லைசஸ் வச்சாச்சு. அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்டை சேர்த்துக்கிறணும். ப்ரெட் ஃபுல்லும் கவர் ஆகுது மாதிரி இந்த கஸ்டர்ட் மில்கை ஊற்றிக்கிறணும். அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் சேர்த்துக்கிறேன். அது நம்ம சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாதாமும் பிஸ்தாவும் எடுத்துருக்குறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கண்டென்ஸ் மில்க் ஃப்ரெஷ் க்ரீம் மிக்சிங்கில் ஒரு ஹாஃப் மட்டும் இதில் சேர்த்துக்கிறணும். க்ரீம் ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மீதம் இருக்கிற ப்ரெட் ஸ்லைசஸையும் அடுக்கிக்கிறலாம். கீழே 3 ப்ரெட் ஸ்லைசஸ், மேலே 3 ப்ரெட் ஸ்லைசஸ் வச்சுருக்கிறேன். மீதம் இருக்கிற அந்த க்ரீமையும் சேர்த்துக்கிறணும். ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். மறுபடியும் கஸ்டர்ட் மில்க் சேர்த்துக்கிறணும். டாப்லையும் மீதம் இருக்கிற நட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறலாம். சாஃப்ரான் சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ட்ரை ரோஸ் பெட்டல் சேர்த்துக்கிறேன். பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பவுலை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் செட் பண்ணி எடுக்கணும். நம்மளோட புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த இஃப்தார் இல்லைன்னா ஈதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பராக செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.